முகம் மட்டும்தான் தாவேக்கா, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற உருவம் RSS பாஜக அப்படின்னு இந்த இளைஞர் தாவேக்கா அரசையும் நிர்மல் குமாரையும் போட்டு பொளந்து கட்டியிருக்கிறார். எந்த விஷயத்துக்காக இவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு நீங்களே பாருங்களேன். என்ன பண்றேன்னு பாருங்களேன், தண்ணி வர மாட்டேது காணல, அதான் சரி பண்ணலான்னு பார்த்தேன். உங்களுக்கு எல்லாம் காட்சியா இருந்தா இந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு போடுவீங்க, அதனாலதான் பண்ணுக்கிறேன். இப்ப நம்ம ஒரு பிளாஷ்பேக்கு போவோம். சரியா ஒரு 73 வருஷத்துக்கு முன்னாடி போவோம். 1953 அப்ப இருந்த முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள், செருப்பு தைக்கிறவன் பையன் செருப்பு தான் தைக்கணும், பிளம்பர் பையன் பிளம்பர் வேலை தான் செய்யணும், தச்சர் பையன் தச்சர் வேலை தான் செய்யணும். ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். இதை முறியடித்தது தந்தை பெரியார் அவர்கள். 1967 அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுக்கு பிறகு செருப்பு தைக்கிறவன் பையன் டாக்டர் ஆகணும், மலம் ஆடுறவன் பையன் இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னது நம்ம திராவிட முன்னேற்ற கழகமும் 5 முறை முதலமைச்சரா இருந்த கலைஞர் அவர்களும் தான். சரி, இப்ப அப்படியே நிகழ்காலத்துக்கு வருவோம். இப்ப முகம் தாவேக்கா, ஆனா உள்ள இருக்கிற உருவம் RSS குமார் அவர்கள் பிளம்பர் வேலை செய்யுங்க, கார்பெண்டர் வேலை செய்யறீங்க அப்படின்னு சொல்றாரு. சார், நீங்க யார் அதை சொல்றதுக்கு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? இப்ப 75 நாளைக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்க நேரம் என்ன? காவி நேரம். இப்ப கடந்த 5 வருஷத்தையே எடுத்துப்போம். திமுக 6வது முறை அரியணை ஏறும் பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா செஞ்சாரு? நிக்கியா இருக்கிறியா, போ, எவ்வளவு உயரம் பறக்க முடியுமோ அவ்வளவு உயரம் பறன்னு அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. முக்கியமா பேரை மாட்டினீங்களே, நான் முதல்வன், அதை கொண்டு வந்தாரு. நான் முதல்வன் அதுல எத்தனை லட்சம் பேர் IAS ஆகும், IPS ஆகும், எத்தனை லட்சம் பேர் டாக்டர் படிச்சுன்னு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் மூடி மறைக்க நீ போய் பிளம்பர் வேலை செய், நீ போய் கார்பெண்டர் வேலை செய்யன்றீங்க. சரி, நீங்க அப்படி சொல்றீங்களே, என்னோட நேரடி கொள்கை பாஜக கொள்கை தான், என்னோட உயிர் மூச்சு RSS சொல்லுங்க. நீங்க தைரியமா நீட்டை ஆதரிக்கிறீங்களா? 2010 நீட்டு கொண்டு வரும்போது கலைஞர் அவர்கள் போய் ஸ்டே போட்டாரு. 7 வருஷம் நீட்டு என் தமிழ்நாட்டுள்ளேயே வரல. 75 நாள் தான் ஆகுது நீங்க ஆட்சிக்கு வந்து. அதுக்குள்ள இந்த 75 வருஷ போராட்டத்தையும் சாதனையும் அழிச்சிடலான்னு பாக்குறீங்களா? இந்த நேரம் இருக்கிற வரைக்கும் உங்க காவி ஆட்டம் இங்க செல்லாது. அப்புறம் இது தமிழகம் இல்ல, தமிழ்நாடு. கால் மை ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னா என்னன்னு தெரியல. போய் வரலாற்றை படிச்சுட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.